Ramzan special recipes. நேயர்களுக்கு வணக்கம். ரம்ஜான் பண்டிகைக்கு என்னெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்றது இப்போது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது நம்ம பார்க்க போகிறது வந்து கடல் பாசியில் எப்படி ஸ்வீட் செய்யலான்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ கடல் பாசி வந்து 5 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை வந்து நம்ம பொடிசாக வந்து நம்ம அதை நறுக்கிக்கலாம். பொடிசாக கட் பண்ணோம்னா சீக்கிரமாக அது வந்து குழஞ்சிடும். இதுமாரி பொடிசாக வந்து நம்ம இது கட் பண்ணிக்கோங்க. இது கடையில் வந்து வேறு மாடல் கூட வரும். நீங்கள் கடையில் கேட்டால் இந்த கடல் பாசி வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வாங்கி இது ஸ்வீட் எப்படி செய்யுது நீங்கள் பார்த்துங்க செய்யுங்க. இது வந்து தண்ணியில் வந்து நம்ம ஊற வைக்கணும். இப்போ இது வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் இந்த கடல் பாசி முழுகிற வரைக்கும் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றினா தான் அது வந்து நல்லா ஊறிடும். நல்லா ஊறிடுச்சுன்னா அப்போ வந்து நல்லா நைஸ் கொடுக்கும் நமக்கு. இது வந்து ஒரு அரை ஹவர் இது ஊறணும். இது அரை ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இது நம்ம கடல் பாசி வந்து இப்போ இது ஊறிடுச்சு. இது நம்ம அரை ஹவர் ஊற வச்சுருக்கோம். இது நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து பாலை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம். இது நல்லா பால் காயுது. நல்லா காஞ்சிச்சு, பால் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நான் வந்து இதில் சர்க்கரை வந்து ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் போடும் போட்டு நல்லா கிளறிக்கணும். இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து இதில் கொஞ்சம் இந்த வாசனைக்காக நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதை கொஞ்சம் ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா பால் நல்லா காஞ்சிச்சு, சர்க்கரையும் கரைஞ்சிச்சு. இது அப்படியே நான் இதை இப்போ இறக்கிட போகிறேன். இப்போ கடல் பாசி வந்து நல்லா ஊறிடுச்சுது. இப்போ அதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணணும் நம்ம. நல்லா ஒன்றா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் கிளறிக்கினே இருக்கணும். முழுசாக இருக்குதெல்லாம் கொஞ்சம் நல்லா கரைஞ்சிடுது. நல்லா கரைஞ்சிட்ட உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா கரைஞ்சிச்சு. இது நல்லா ஜெல்லு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நம்ம அதை கொஞ்சம் கம்மியாக அடுப்பு வச்சு நம்ம இது ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த மாதிரி கிளறிக்கினே இருந்தோம்னா இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் பாலை வந்து நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பாலை வந்து இதில் ஊற்றிடுறேன். பால் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் இப்படி கிளறி விடணும். ஒரு கொதி வரணும். இதை ஊற்றி கிளறினோடனே ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது 10 நிமிஷம் வந்து இது ஸ்வீட் வந்து நம்ம ஆற வச்சுருக்கோம். இது கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம கை வச்சோம்னா லைட்டாக பாருங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, லைட்டாக கெட்டியாக இருக்குது.
இப்போ இது மேலே வந்து இந்த பாதாம் பிஸ்தாவை பருப்பை வந்து மேலே அப்படியே நம்ம தூவிக்கலாம். இந்த மாதிரி பொடியாக பண்ணி வச்சு அதை வந்து நம்ம நல்லா தூவி இது ஒரு 4 மணி நேரம் வந்து இதை நல்லா ஆறணும். 4 மணி நேரம் வந்து நல்லா ஆறின பிற்பாடு நம்ம இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாதாம் பிசினி மில்க் ஷேக் பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு பவுலில் வந்து டம்ளரில் நம்ம பாலை எடுத்துக்கலாம். அடுத்தது பாதாம் பிசினி வந்து இதில் நான் ஒரு அரை ஹவர் நான் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா மெத்துன்னு பஞ்சு போல் வந்திருக்கு. இதை நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து சர்க்கரை போட போகிறேன். இப்போது சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேன் கொஞ்சம் அதில் விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி வந்து சும்மா ஒரு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். இப்போது இது பாதாமும் பிஸ்தாவும் இதை வந்து நாங்கள் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போது பாதாம் பிசினி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம ரோஸ் மில்க் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இது தேவையான பால் எடுத்து வச்சுருக்கிறதுக்கு காய்ச்சி நம்ம ஆற வச்ச பால் இதுக்கு வந்து நம்ம தேவையான சர்க்கரையை நம்ம போட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சோடனே இப்போ இந்த ரோஸ் எசன்ஸை வந்து இதில் நம்ம கொஞ்சம் அதில் விட்டுக்கலாம். விட்டு நம்ம அப்படியே கலரிக்கலாம். கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கலரே போதுன்னா இந்த கலருக்கே நம்ம எடுத்துக்கலாம். ஐஸ் கட்டி தேவைன்னா கூலிங்காக குடிக்கணுன்னா ஐஸ் கட்டி போட்டு நம்ம அடிச்சிக்கலாம். இதில் இப்போது நம்ம செஞ்ச ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நோம்பு கஞ்சி செய்வது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக வந்து முஸ்லீம்ஸ் வந்து மட்டன் போட்டு செய்வாங்க. நம்ம மட்டன் இல்லாமல் இந்த நோம்பு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். பச்சரிசி வந்து 1 டம்ளரும், பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/4 டம்ளரும், கொஞ்சம் வெந்தயம் போட்டு நான் ஊற வச்சு நான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையானது வந்து 2 பச்சை மிளகா, காரமாக இருக்கணும் அப்படின்னா 2 பச்சை மிளகாவும், ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பாதி தக்காளி, ஒரு 4 வெங்காயமும், ஒரு 6-5 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் வந்து புதினா, ஒரு 4 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கும்ட்டு 1 ஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது அதில் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் சட்டியில்.
பட்டை லவங்கம் எண்ணெய் காஞ்சிட்டோடனே பட்டை லவங்கத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போடுறேன். தக்காளி போட்டுக்கிறேன். புதினா கருவேப்பிலை எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது அதில் போட்டுக்கலாம். இது காரம் வேணும்னா இது மிளகாத்தூள் கூட கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரமாக இருக்கும். அடுத்தது இதெல்லாம் கலந்து வச்சுட்டு போட்டுக்கலாம். இப்போ அதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கஞ்சி தான். இதுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. இது தேவையான உப்பு இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை மூடி போட்டு நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுது. கடல் பாசி ஸ்வீட் இப்போ நம்ம செஞ்சுருக்கோம். ரெண்டாவது செஞ்சது ரோஸ் மில்க் செஞ்சுருக்கோம். மூணாவது பாதாம் பிசினி மில்க் ஷேக் செஞ்சுருக்கோம். அடுத்தது நோம்பு கஞ்சி செஞ்சுருக்கோம். இந்த 4 ஃபுட்ஸும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ரம்ஜானுக்கு விரும்பி இந்த பொருளெல்லாம் சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.